எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் பூரணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சாக்லேட் பேன் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 எக் எடுத்துக்கிறேன். இந்த எக்கை உடச்சிக்கலாம். 2வது முட்டை, 2 முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. 2 எக்கை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா பீட் பண்ணணும். இந்த மாதிரி நுர பொங்குற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணால் தான் உங்களுக்கு சாக்லேட் கேக் வந்து நல்லா ஃப்ளப்பியாக உப்பி வரும். இப்போது 1/4 கப் சர்க்கரை, இது கூட வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 2 ட்ராப்பு, இது கூட கொஞ்சமாக ஹனி ஒரு 2 டேபிள் ஸ்பூன், 2 டீஸ்பூனு. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா சர்க்கரையெல்லாம் கலந்துடணும். சர்க்கரை, தேன், வெனிலா எசன்ஸ் எல்லாம் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கூட 1 கப் மைதா மாவு, 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா, கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம கிளறிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரொம்ப கெட்டியமாக இருக்குது. இது கூட ஒரு 1/2 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எடுத்து ஊற்றுற அளவுக்கு பதம் வேணுங்க. இது கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது வந்து ஒரு 1/2 டம்ளர் இல்லைன்னா 3/4 டம்ளர் வரைக்கும் இந்த பவுட்ரு மாவு வந்து இழுக்கும், மைதா மாவு. உங்களுக்கு பால் பிடிக்கலன்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் மீதி இருக்குது, அந்த பாலையும் சேர்த்துக்குவோம். எனக்கு பால் வந்து கரெக்டாக 1/2 டம்ளருக்கு கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் அதிகமாக வந்தது. இப்போ வந்துட்டு மாவு, மைதா மாவு எவ்வளோ எடுத்தேன்னா 200 கிராம். அந்த கப்பு வந்து 200 கிராம். இப்போ எடுத்து ஊற்றினா இப்படி இருக்கணும், ஃப்ளோயிங்காக வரணும் எடுத்து ஊற்றினா. இது கூட லாஸ்ட்டாக பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, பேன் கேக் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு 1/4 மணி நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு அப்புறம் நம்ம பேன் கேக் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். கல் ஹீட் ஆயிடுச்சு, தவா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம்.
மேலே அங்கங்கே குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சம் நட்ஸு. லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். சாஃப்டான பேன் கேக் ரெடி. இது கூட சாக்லேட் சிரப் தேவையான அளவு போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், பேன் கேக் ரெடி.